கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். செல்லட்டும் 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 ஜெபசேனை துதி சேனை ஹல்லேலூயா. வெல்லட்டும் வெல்லட்டும் எதிரியின் எரிகோவை ஹல்லேலூயா. செல்லட்டும் செல்லட்டும் ஜெபசேனை துதி சேனை ஹல்லேலூயா. வெல்லட்டும் வெல்லட்டும் எதிரியின் எரிகோவை ஹல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். தீரக்கட்டும் தீரக்கட்டும் சுவிசேஷ வாசல்கள் ஹல்லேலூயா. வளரட்டும் வளரட்டும் அபிஷேக திருச்சபைகள் ஹல்லேலூயா. தீரக்கட்டும் தீரக்கட்டும் சுவிசேஷ வாசல்கள் ஹல்லேலூயா. வளரட்டும் வளரட்டும் அபிஷேக திருச்சபைகள் ஹல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய நீண்ட நாள் விருப்பம், எனக்கு மிகவும் அறிமுகமான விசுவாசியாய் நான் இருந்த காலத்தில் என்னை ஊழிய காரியங்களிலே உற்சாகப்படுத்தி என்னை பயன்படுத்தின அன்பான அண்ணன், நான் அண்ணன் தான் அழைப்பேன், தேவனுடைய தாசர் சிஎம்சி மருத்துவமனையில் ஒரு நல்ல உயர் பதவியில் இருக்கிறார்கள். மாத்திரமல்ல, அவர்கள் குட் நியூஸ் டு த நேஷன் என்கிற ஊழியத்தை நிறுவி அந்த ஊழியத்தின் ஸ்தாபகராக பல இடங்களிலே கர்த்தருடைய வார்த்தைகளை பல தேசங்களுக்கும் கொண்டு செல்லுகிற ஒரு அற்புதமான ஒரு தேவனுடைய தாசர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில வார்த்தைகளை நான் கொடுத்துவிட்டு அண்ணனுடைய கையிலே கொடுக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னுடைய ரட்சிப்பின் காலகட்டம் 1988 89 ஆண்டு காலங்களிலே நான் வேலூர் பட்டணத்துக்கு வந்தேன். வேலூர் பட்டணத்துக்கு வரும் பொழுது என்னுடைய விசுவாசத்தின் ஆரம்ப காலகட்டம். அந்த நாட்களிலே வேலூரிலே புகழ்பெற்ற அதிகமாய் கூட்டங்களை நடத்துகிற ஒரு ஊழிய குழு, வெல்லூர் ட்ரூப் ஃபார் கிரைஸ்ட் ஊரிஸ் கிரவுண்டில் தொடர்ந்து 8 நாட்கள் கூட்டங்களை நடத்துவார்கள். அந்த கூட்டங்களில் அண்ணன் தான் பல விதங்களில் முன்னணியில் நின்று நடத்துவார்கள். அந்த குழுவில் அண்ணன் முக்கியமானவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஊழியத்தை குறித்து கேள்விப்பட்டு நாங்கள் போகும் பொழுது எங்களை விசாரித்து எங்களை அந்த குழுவில் எங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம், பிங்க் கலர் ஷர்ட், பிளாக் கலர் பேண்ட்டு, அந்த டைம்லலாம் எதுவும் கிடையாது வாங்கிறதுக்கு, ஸ்பான்சர் பண்ணி வாங்கி கொடுத்து எங்களை அந்த ஊழியத்தில் உற்சாகமாக பயன்படுத்தின ஒரு அன்பு தேவதாசர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை ஆரம்ப நாட்களில் தட்டி கொடுத்த, உற்சாகப்படுத்தின, விசுவாச வாழ்க்கையில் கட்டி எழுப்பின எத்தனையோ அன்பான சகோதரர்கள் உண்டு. அதில் அண்ணனும் முக்கியமான ஒருவர். மாத்திரமல்ல, சில வருடங்களுக்கு முன்பதாக என்னுடைய மகளுக்கு சிஎம்சி மருத்துவமனையில் அந்த பிஎஸ்சி நர்சிங் அப்ளிகேஷன் போடும் பொழுது ஆலோசனைகள் தேவைப்பட்டது. அப்போ ஆலோசனைகள் தேவைப்படும் போது அண்ணனை அணுகினோம். அண்ணன் மாத்திரமல்ல, அண்ணனுடைய துணைவியார் அருமையான சகோதரி அவர்களும் சிஎம்சி மருத்துவமனையில் நல்ல ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறார்கள். இருவரும் சேர்ந்து மகளுக்கு பல ஆலோசனைகளை கொடுத்தார்கள், நல்ல டிப்ஸ் எல்லாம் கொடுத்தார்கள். அநேகருடைய ஜெபம், அநேகருடைய ஆலோசனைகள் இன்றைக்கு மகள் சிஎம்சி மருத்துவமனையில் படிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இந்த ஜனவரி மாதத்தில் நாங்கள் அழைத்த பொழுது
ஆக்சுவலி போன வாரம் 19ஆம் தேதி தான் நம்ம டேட்டை கொடுத்துருந்தோம். ஆனால் அண்ணனுக்கு முக்கியமான ஊழியர் இருந்ததுனால இன்றைக்கு நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார்கள். நிச்சயமாய் நான் விசுவாசிக்கிறேன், நமக்கு ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் அவர் மூலமாய் கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கொஞ்சம் சத்தமாக ஆமென் சொல்லுங்கள். கரங்களை தட்டி அன்பு தேவதாசர் அவர்களை வரவேற்போம். கர்த்தர் அவர்கள் மூலமாய் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வார். ஆமென். தேங்க்யூ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே தேசங்களுக்கு நற்செய்தி, குட் நியூஸ் டு த நேஷன் என்ற ஊழியத்தின் சார்பிலே உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவது ஆண்டவருக்கு நன்றி. இந்த நாளில் உங்கள் மத்தியில் வந்து தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியான கிருபை கற்றுக் கொடுத்திருக்கிறார். முதலாவது ஆண்டவருக்கு நன்றி. ரெண்டாவது, என்னை அன்போடு கூட அழைத்த அருமை தம்பி சாம் அவர்களுக்கு அன்பு கலந்த நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். தம்பி சொன்னது போல அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒல்லியாக இருந்தார். இப்போ நானும் கொஞ்சம் பழகி பெருகி இருக்கிறேன். அவரும் கொஞ்சம் நல்லா வெயிட் போட்டிருக்கிறார். ஆனால் அவர் முகத்தில் பார்க்கும்போது ஒரு பிரைட்னஸ், பிகாஸ் ஆஃப் த ப்ரேயர். அவர் தேவனுக்காக வைராக்கியமாய் அவர் ஓடிக்கொண்டு ஊழியங்களை செய்து கொண்டு உபவாசத்திலும் ஜெபத்திலும் இருப்பதனாலே அவருடைய முகத்தில் ஒரு பெரிய ஒரு பிரைட்னஸ், சிரித்த முகம். அது அப்போ பார்த்த அதே சிரித்த முகம் இப்பொழுது நான் பார்க்குறேன். அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுக்கு நல்ல ஒரு போதகரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். ஆகவே எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தலாமே. நன்றி. அதே மாதிரி பாஸ்ரமாக்காக பாஸ்ரமா இங்கே இருக்காங்க, பாஸ்ரமாக்காக நன்றி. மற்றும் இந்த திருச்சபையில் இருக்கிற மூப்பர்கள் எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியும் சர்வலோகத்தையும் உருவாக்கின நாதா, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக பிரத்யேகமாக இந்த ரிப்பப்ளிக் டே 76th இயர் ரிப்பப்ளிக் டேக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் அரசாங்கத்தை கற்று கொடுத்திருக்கிற இந்த நாளை நினைவு கூர்ந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, எங்களுடைய இந்திய தேசத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய இந்திய தேசத்திலே கர்த்தருடைய கண்கள் அவைகளின் மேலே நோக்கமாக இருக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தாயின் கருவிலிருந்து எங்களை உருவாக்கி எங்களுடைய பெயர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவன் என்னுடையவன் என்று ஆண்டவரே எங்களை அன்போடு கூட அரவணைத்து எங்களுடைய கரங்களை பிடித்து நடத்தி வந்த இந்த தேவாதி தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளில் நீங்க பேசுங்க டாடி, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எல்லாருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள். நம்முடைய தேசத்துக்காக நன்றாக ஜெபிங்க. வெளி தேசத்துக்கும் மற்ற பகுதிகளுக்கு போனால் கூட எப்படா நம்ம இந்தியாவுக்கு வந்தால் தான் ஒரு பெரிய திருப்தி. எப்பொழுது இந்த வேலூர் பக்கம் வரும் அப்படின்னு தான் ஒரு பெரிய திருப்தி. எப்பொழுது வீட்டுக்குள்ளே வரோன்னு தான் ஒரு பெரிய திருப்தி இல்லையா? நாம் தங்குகிற, நாம் வசிக்கிற, நாம் பழகுகிற நம்முடைய இடம், நம்முடைய தேசம், அதற்காக உங்களுடைய ஜெபத்திலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய இந்த தேசத்தினுடைய ரட்சிப்புக்காக, இந்திய தேசத்தினுடைய எழுப்புதலுக்காக, இந்திய தேசம் இன்னும் ஒரு பெரிய வல்லரசாக மாறத்தக்கதாக, அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆங்காங்கே எழுப்புதல் ஆங்காங்கே பற்றி எரிந்து கொண்டிருக்கத்தக்கதாக, தேவனை தொழுது கொள்கிற மக்கள் ஆதி அப்போஸ்தல காலத்தில் வசனம் வளர்ந்தது. அனுதினமும் கர்த்தர் சபையிலே மக்களை சேர்த்து கொண்ட அந்த வார்த்தை இந்த நாட்களும் நிறைவேறத்தக்கதாக எல்லாம் ஜெபிப்போமா? சத்தம் அலையில சொல்லுங்க பாலாம். தூங்குறவங்கள அலையிலே சொல்லுங்க, ஹல்லேலூயா. மாட்டீங்க தூங்குறவங்கள அலையிலே சொல்லுங்க. என்ன சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேகமாக நாம் செய்திக்குள்ளா கடந்து செல்லலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15:19. இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், ஜீசஸ், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். போதும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த ரிப்பப்ளிக் டே, இந்த குடியரசு தின விழா ஆண்டவர் இந்த இந்திய தேசத்தில் உருவாக்கி கத்த கொடுத்தார். ஒரு ஜனநாயகத்தை கத்த உருவாக்கி கொடுத்தார். ஆண்டவர் அநேக விதமான சேமங்களை இந்த தேசத்தின் மூலமாக நமக்கு கொடுத்தார். அநேக விதமான ஆசீர்வாதங்கள் குடும்பங்களுக்கும் திருச்சபைகளுக்கும் எல்லாவற்றிலும் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் தொழுது கொள்ள வேண்டும் என்று எப்பொழுதும் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஆண்டவர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அவருடைய எதிர்பார்ப்புகளும் அப்படியாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற பட்சத்திலே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா.
அப்படின்னா நாம் தேவன் பக்கம் ஓரளவு தான் திரும்பி இருக்கிறோம் என்று அர்த்தம். தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு முழுவதுமாக நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நாம் தேவன் பக்கம் திரும்பவில்லை என்று அர்த்தம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நாம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவன் பக்கம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதுவரை நீ தேவன் பக்கம் திரும்பாமல் ஒருவேளை இருந்திருக்கலாம். உன் மனைவனுடைய விருப்பப்படி, கணவனுடைய விருப்பப்படி, பிள்ளைகளுடைய விருப்பப்படி, அதிகாரிகளுடைய விருப்பப்படி உன் மனம் போன போக்கிலே ஒரு வேளை நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் இன்று தேவன் பக்கமாய் நீ திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எந்தெந்த விதங்களிலே நாம் திரும்ப வேண்டும் என்று ஒரு சில காரியங்களை மாத்திரம் உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொண்டு செல்ல ஆசைப்படுகிறேன். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை ஒருவர் எடுத்து வாசியுங்கள். என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இது முதல் குறிப்பு. உன் அசுத்தமான உன் பாவம் நிறைந்த வாழ்வை விட்டு பரிசுத்தத்துக்கு நேராக திரும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு வேதம் தெரிந்த மக்களே பாவத்தை துணிகரமாய் செய்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம். தேவன் பாவத்தை வெறுக்கிறவராய் காணப்படுகிறார், ஆனால் பாவியையோ அவன் நேசிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். வேதத்தில் யாத்திராகமம் 32-33 இப்படியாக சொல்கிறது. யாரோ வேகமா வாசிக்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் பாவியை நேசிக்கிறார், ஆனால் பாவத்தை வெறுக்கிறவராய் காணப்படுகிறார். ஆகவே தான் கர்த்தர் சொல்கிறார், எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ. ஒரு சிஸ்டர் யோசிப்பாங்க, எவனோ தானே ஆண்டவர் சொல்லிட்டாரு, எவ்வளோன்னு சொல்லலையே அப்படின்னு ஒருவேளை மனசுல அப்பா என்னை பற்றி கர்த்தர் சொல்லலன்னு ஒருவேளை யோசிக்கலாம். நோ. ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் ஒரே பையன், கை தூக்கு பார்க்கலாம். 2-3 பொண்ணுங்க இருக்கலாம், ஒரே பையன், இல்ல ஒரே பையனா பிறந்திருக்கலாம். பையன் 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 யாரு? இந்த சைடு ஒரே பையன், 1 2 அவ்வளவுதானா? சரி, பெண் பிள்ளை சிஸ்டர் சைடில் சொல்லுங்க, நான் ஒரே பொண்ணு தான் பிரதர் சொல்லுங்க. எத்தனை பேர்? 1 கொஞ்சம் பேர் தான். சரி, அப்போ ஒரே பையன் ஒரே பொண்ணு இருக்கிற வீட்டில் பையனை பார்த்து பெற்றோருங்க என்ன சொல்லுவாங்க? ஐயோ பையன் பிறந்திருக்கிறானே, எனக்கு பெண் இருந்தால் நல்லா இருக்குமே. சரி பையன் பிறந்துட்டான் சொல்லிட்டு அவனுக்கு ஃப்ராக் எல்லாம் போட்டு ஜவுரி முடியெல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு அவனுக்கு ஃபோட்டோ எடுத்து அழகு பார்ப்பாங்க. ஒரு முறை எங்கள் ப்ரேயர் குரூப்பில் வந்தது ஒரு தம்பி, அவங்க வீட்டுக்கு நாங்கள் போயிருக்கும்போது அவங்க வீட்டில் பெரிய ஒரு பெண் பிள்ளைனுடைய ஃபோட்டோ இருந்துச்சு. ரொம்ப அழகாக ஜவுரி முடியெல்லாம் வச்சு அலங்கரிச்சு எல்லாம் வச்சுருந்தாங்க, பட்டு பாவாடை இதெல்லாம் போட்டு. நான் சொன்னேன், இது யார் பாது அப்படின்னு. ஒன்று அண்ணா இதே கேள்வி தான் என் பெரிய பையன் கேட்டுனே இருக்கிறான், அவனை அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு. அதுதான் என் பையன் தானா, அவனை பெண்ணாவே மாற்றி ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு. அந்த பையன் வந்து கேட்குறானா, டாடி நான் தானே உனக்கு பெரிய பையன், இந்த அக்கா யாரு அப்படின்னு கேட்டானா. அப்புறம் தான் அவன் சொன்ன, டேய் நீ தாண்டா, நீ குழந்தையா இருக்கும் போது உனக்கு இப்படியெல்லாம் போட்டு வச்சிருக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி தான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு வந்து பையனா பெண் பிள்ளைனா ரொம்ப இஷ்டம். எங்கள் அம்மாவுக்கு முதல்ல எங்கள் பெரிய அண்ணன் அம்மானுடைய வயிற்றில் இருந்தான். பிறக்கும்போது அதுக்கு முன்னாடி வாந்தியெல்லாம் பயங்கரமாக வந்ததுனால அம்மா வந்து ஐயோ என்னடா அது இவ்வளோ கஷ்டமாக இருந்ததை சொல்லிட்டு பெற்றெடுத்தார்கள். பெற்றெடுக்கும் போது பையனா ஐயோ எனக்கு வானான்னாங்க. இரண்டாவது என்னுடைய அண்ணன், 2வது அண்ணன் அம்மா வயிற்றில் இருந்தான். அப்பவும் வாந்தியெல்லாம் வந்து கஷ்டப்பட்டாங்க, பெற்றெடுத்தார்கள். பையனா ஐயோ வானான்னா. 3வது நான் எங்கள் அம்மா வயிற்றில் இருந்தேன், ஆனால் வாந்தியே வரலையே அம்மாக்கு. உடனே அம்மா என்ன யோசிச்சிருப்பாங்க, இது கண்டிப்பா பொண்ணு அப்படின்னு. எங்கள் அம்மாவுக்கு பெண் குழந்தை ரொம்ப இஷ்டம்ன்றதுனால நல்லா சாப்பிட ஆரம்பிச்சாங்க. உள்ள கொழு நான் வளர்ந்தேன். அச்சா செக்க செவேன்னு இருந்தேன். பிறக்கும் போது எல்லாம் நல்லா தான் இருந்தேன். இப்போ அடிக்கிற வெயில தான் கண்ணக்கரைன்னு நான் மாறி போயிட்டேன். அப்போ அந்த டெலிவரி டைம் வரும்போது அம்மா நினைத்தார்கள் பெண் குழந்தை தான் பிறக்க போதுன்ட்டு. அப்போ சிஎம்சி மருத்துவமனையில் இருக்கிற ஒரு டாக்டர், அவர் பேர் வந்து ஜேக்கப்.
அவர் தான் ஃபர்ஸ்ட் டெலிவரி கண்டக்ட் பண்ணுறதுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்கு ரொம்ப குஷி. ஐயோ, நான் ஃபர்ஸ்ட் டெலிவரி இந்த அம்மாவுக்கு நான் கண்டக்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்தாங்க. நான் அம்மா வயிற்றுலேருந்து நான் வெளியே வரும்பொழுது அவர் எகிரி குதிக்கிறாராம் சந்தோஷத்தில். அந்த குழந்தைய எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி எங்கள் அம்மா கிட்ட வந்துட்டு, அம்மா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குழந்தை பிறந்திருக்குது, செக்க செவேன்னு கண்ணன் கண்ணேன்னு நிறைய முடி, இப்போதான் முடியெல்லாம் போயிடுச்சு, அப்போ நிறைய ரொம்ப அழகானது குழந்தை அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அம்மா ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி பொண்ணா அப்படின்னாங்க. அவர் இல்லம்மா பையன், எனக்கு வானவே வானாம் அப்படின்னா. அப்புறம் அந்த டாக்டர்லாம் சொன்ன பிறகு அம்மா தூக்கி என்ன கொஞ்சம் ஆரம்பித்தார். 4வது பெண் குழந்தை பிறந்தது எங்கள் அம்மாவுக்கு. 3வது எனக்கு பெண்ணாக இருக்க வேண்டும் என்று எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, என்னை பட்டு புடவெல்லாம் போட்டு 3 வயசு வரைக்கும் பொண்ணாவே என்ன மாற்றிட்டாங்க. காதலெல்லாம் இது போட்டு, வளையல் போட்டு, செயின் போட்டு, கொலுசு போட்டு, எல்லாம் போட்டு என்னை பெண்ணாவே மாற்றி விட்டார்கள். அப்போ பெண்ணா இருந்தாலும் கூட நிறைய பெண் குழந்தைகளை பார்த்து பெற்றோர் என்ன சொல்லுவாங்க, டேய் இங்க வாடா அப்படின்னுவாங்க. பையனை பார்த்து டேய் இங்க வாடின்னுவாங்க, செல்லமா இல்லையா? ஆகவேதான் தேவன் வந்து சொல்ற காரியம், எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ என்று இருந்தாலும், எவனோ என்று ஆண்டவர் செல்லமாக நம்மையும் பார்த்து சொல்லுகிறார். அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். ஏனென்றால் பாவத்தை வெறுக்கிற கர்த்தர், பாவத்துக்கு விரோதமாய் எழும்புகிற கர்த்தர், அவன் பேரை புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாவம் செய்யும் ஆத்துமா சாகும் என்று வேதம் சொல்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்கிறது. பாவம் உன் வீட்டு வாசப்படியிலே படுத்திருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறது. அதை விட ரொம்ப கொடுமையான ஒரு வசனம் ஒன்று உண்டு. யோபு 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை ஒரு எடுத்து வாசிங்கள், பார்க்கலாம். அவன் எலும்புகள் அவனுடைய பால வயதின் பாவங்களினால் நிறைந்திருந்து அவனோட கூட மண்ணிலே படுத்துக் கொள்ளுமாம். எவ்வளவு கொடுமை பாருங்க. ஒருவனுடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்கும் என்றால் அவன் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் மாத்திரம் தான் பாவமனை பற்றி கொண்டிருக்கும் என்று இல்லை. அவன் மரித்து போனாலும் அவனை அடக்கம் பண்ணப்பட்ட அந்த குழியிலே அவனுடைய எலும்புகளோடு கூட எலும்பாய் அந்த பாவம் படுத்துக் கொள்ளுமாம். அவ்வளவு கொடிதான ஒரு காரியத்தை பார்த்துதான் கர்த்தர் சொல்கிறார், பாவம் உன்னை எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை கொடுமை பாருங்க. ஒரு சமயம் ஒரு வாலிபன் அவன் கல்லூரியில போய் ஜாயின் பண்ணான். அது வரைக்கும் ரொம்ப நல்லவனா தான் இருந்தான். கல்லூரியில போய் ஜாயின் பண்ணோன்னு கல்லூரியில இருந்து ஒரு சில கல்ச்சர் உண்டு இல்லையா? கல்லூரிக்குள்ள பையன்கள் கல்லூரி, அவங்க உள்ள போனாலுமே அவங்க என்ன பண்ணோம், சிம்பிளா ஒரு டைரி கொண்டு வரணும். அதே மாதிரி புகைப்பிடிக்கிறவர்கள் சிகரெட் பிடிக்கிற ஒரு ஹேபிட் இருந்தால் அவனுக்கு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. இவனும் அங்கே போய் அப்படிப்பட்ட பழக்கத்தை கற்றுக்கொண்டான். நல்ல பையன்தான், அங்கே போய் கற்றுக்கொண்டான். அவனுடைய பெற்றோர்களுக்கு தெரிய வந்தது, கண்டித்தார்கள், ஆனால் அவன் கீழ்ப்படியவில்லை. சபையின் மூப்பர்கள் கண்டித்தார்கள், கீழ்ப்படியவில்லை. பெற்றோர்களுடைய பாஸ்டர் ஐயா கிட்ட சொல்லி, ஐயா என்னுடைய பையன் இப்படியெல்லாம் சிகரெட் பிடிக்கிறான், இது வரைக்கும் நல்லா இருந்தான் பா, அவங்ககிட்ட பேசுங்க. அவனை கண்டிக்கும் பொழுது அவன் சிகரெட்டு கையில் வச்சிருந்தான். அவன் ரவுண்டாக ஓட ஆரம்பித்தான். இப்போ பாஸ்டர் முகத்திலேயே அந்த சிகரெட்டினுடைய புகையை விட்டான். பாஸ்டர் ரொம்ப வேதனையோடு கூட அவர் புறப்பட்டு சென்று விட்டார். அவன் ரவுண்டாக புகை விடுறதை பார்க்கும்போது அவனோடு கூட இருக்கிற ரசிகர் கூட்டம் நிறைய ஆயிடுச்சு. அங்கே இவன் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு ரவுண்டாக விடுறான், நீ சாதாரணமாக தான் விடுற அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவனை உசுபேத்து விட ஆரம்பிச்சார்கள். நாட்கள் கடந்தது. திடீரென்று பாஸ்டர் ஐயாவுக்கு ஒரு ஃபோன் வந்தது அங்கே வீட்டில் இருந்து. ஐயா தயவுசெய்து வாங்க, என்னுடைய மகன் வந்து படுக்கையில் ஹாஸ்பிட்டலில் படுத்து கொண்டிருக்கிறான், அவன் மிகவும் சுகவீனம் அடைந்து விட்டான், மருத்துவர்கள் அவனுக்கு நேரத்தை குறித்து விட்டார்கள், தயவுசெய்து வந்து அவனுக்காக ஜெபிங்கள்னு சொன்னார்கள். ஸோ ஒரு சிலர் அவனை அன்பாக இருந்தவர்கள் எல்லாம் போகும்போது அவனுடைய கரங்களை பிடித்து ஆட ஆரம்பித்தான். காரணம் என்னவென்றால் அவனுக்குள்ள லங் கேன்சர் வந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. மற்ற கேன்சர் மற்ற பாட்டில் இருந்தால் கூட அது அறுவை சிகிச்சை மூலமாக பண்ணிட்டு கீமோதெரப்பி எல்லாம் கொடுப்பாங்க, ரேடியேஷன்லாம் கொடுப்பாங்க. ஆனால் லங் ஒன்ஸ் போயிடுச்சுன்னா அவ்வளோதான். அதனால அந்த லங் முழுவதும் கேன்சரால் நிரப்பப்பட்டிருக்கிறபடியால் அவன் ஒரு சில நாட்களிலே அவன் மரித்து போவான்னு சொன்னதுனாலே அந்த தம்பி அவனுடைய அம்மாவுடைய கரங்களை பிடித்து கதற ஆரம்பித்தான். அம்மா, ஐ வாண்ட் டு லிவ் இன் திஸ் வேர்ல்ட். அம்மா, நான் வாழணும், நான் வாழணும், நான் என்னை கடவுள் மன்னிப்பாரா, இது வரைக்கும் நீங்க சொன்ன பேச்செல்லாம் நான் கேட்கல, என்னை மன்னிச்சிடுங்கம்மா சொல்லி அவன் கதற ஆரம்பித்தான். அப்பாவை பிடித்து கதற ஆரம்பித்தான், அவனுடைய நண்பர்கள் எல்லாம் பிடித்து கதற ஆரம்பித்தான்.
கடைசியில் பாஸ்டர் வந்தார். அந்த பாஸ்டருடைய கரங்களை பிடித்து ரொம்ப அழுதான். ஐயா, நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணும்போது உங்கள் முகத்தில் நான் புகைய விட்டேன், என்னை தயவுசெய்து மன்னிச்சிடுங்க, நான் வாழணும் ஐயா, எனக்காக தயவுசெய்து ஜெபிங்க, இந்த வியாதியிலிருந்து எனக்கு கர்த்தர் விடுதலை தரணும், தயவுசெய்து ஜெபிங்க சொன்னார். பாஸ்டர் ஜெபித்து விட்டு வந்து விட்டார். ஒரு சில நாட்களுக்குள்ளாக அவன் மரித்து போனான். அவனுடைய மரணம் அவனுடைய நண்பருடைய வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை உண்டாயிற்று. இன்றைக்கு அவன் எந்த அளவுக்கு ரவுண்டா விட்டான், அந்த அளவுக்கு அவன் சுருண்டு அந்த மருத்துவமனையில் அவன் படுத்து கொண்டிருந்தான். இன்னைக்கு பாவத்தை பிசாசு நமக்கு சொல்லும்போது ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஒரு பிரதர் சொல்றாரு, இட் இஸ் வெரி டேஸ்டி பிரதர், சின் இஸ் வெரி டேஸ்டி. நான் ஒவ்வொரு தவறான காரியங்களை செய்யும் பொழுதெல்லாம் என்னுடைய மனம் குளிர்கிறது, சந்தோஷம் அடைகிறதுன்னு சொன்னான். கடைசியில பாவம் செய்யும் ஆத்துமா மரணம் என்பதை மற்றவர்கள் மறந்து போகிறார்கள். பாவம் நம்முடைய வீட்டு வாசப்படியில் படுத்திருக்கும் என்பதை மறந்து போகிறார்கள். அந்த வாழ வயதின் பாவங்களே நிறைந்திருந்து அவனோடு கூட செத்து போனா கூட அவனோடு கூட மண்ணிலே படுத்துக்கொள்ளும் என்பதை மறந்து போய் துணிகரமான பாவத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளும் ஈடுபட்டு கொண்டிருப்பதை பார்க்கும்போது நமக்கு வேதனையா இருக்கிறது. வேதம் தெரிந்தவர்கள், ஜெபிப்பவர்கள், உபவாசிப்பவர்கள் தேவனுக்கு விரோதமாய் துணிகரமான பாவத்தை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மிடம் பார்த்து மிகவும் பரிதாபமாய் அவர் பார்க்கிறார். என்னுடைய மகன், என்னோடு கூட இருந்த மகள் என்னை விட்டு தூரம் போகிறாளே, பிசாசுக்கு அடுத்த காரியங்களிலே போகிறாள் என்று மிகவும் வேதனைப்படுகிற தேவனாய் காணப்படுகிறார். ஆகவே தான் கர்த்தர் சொல்கிறார், உன் அசுத்தமான உன் பாவம் நிறைந்த வாழ்வை விட்டு பரிசுத்தத்துக்கு நேராக திரும்ப என்று கர்த்தர் சொல்கிறார். இது முதல் காரியம். இரண்டாவது, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசியுங்கள். தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். அப்போ ஆப்போசிட் என்ன? பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற பெருமையான வாழ்க்கையை விட்டு நீ தேவன் பக்கம் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு எதை குறித்து பெருமை நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டு கொண்டிருக்கிறது? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேகர் பலவிதமான காரியங்களை குறித்து பெருமையில நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். சிலருக்கு படிப்பை குறித்து பெருமை, என்னுடைய தெருவிலே நான் தான் அதிகமா படிச்சேன் இல்லையா, என்னுடைய 2-3 தெருவில் நான் தான் அதிகமா படிச்சேன் ஒரு படிப்பை குறித்து ஒரு பெருமை. சிலருக்கு பேங்க் ப்ராப்பர்ட்டி, பேங்க் அக்கவுண்ட் எனக்கு இவ்வளவு இருக்கிறது என்று அதை குறித்தான ஒரு பெருமை. சிலருக்கு பரம்பரையான காரியங்களை குறித்தான ஒரு பெருமை. சிலருக்கு அழகை குறித்து பெருமை. நான் பாரு என்ன செக்க செவேன்னு இருக்கிறேன், நீ கண்ணங்கரேன்கிற அப்படின்னு ஒரு கம்பாரிசன் வைத்து அதுல ஒரு பெருமை. சிலருக்கு முடி இல்லையா. ஒரு முறை நான் நடந்து போயிருக்கிறேன், ஒரு பிரதர் கூட நடந்து போயிருக்கும் போது என்னை கிராஸ் பண்ணி ஒரு சிஸ்டர் 2 பேர் பேசின்னு போறாங்க. ஏய் அங்க பார்த்தாடி, அவளுக்கு பாரு எவ்வளவு முடி இருக்குது, ஆட்டின்னு எப்படி போறா பாரு, பெருமைக்காரி, முடியை வச்சு என்ன ஆட்டுறா பாரு அப்படின்னு இவங்க 2 பேர் பேசின்னு போறாங்க. பாமா அந்த சிஸ்டர், அவங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்கிறார் முடி, அதை வைத்து கொண்டு போறாங்க. ஆனா அதை குறித்து ஒரு பொறாமை இங்க இல்லையா. அவர்களுக்கு அதிகமா வளர்ந்து விட்டதான் முடி, அதுக்கு இவங்க 2 பேரு பொறாமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இல்லையா. ஒரு சிலர் அந்த முடியை குறித்து ஒரு பெருமை, சிலருக்கு அழகை குறித்து ஒரு பெருமை, சில பேர் போடுற ட்ரெஸ்ஸை குறித்து பெருமை. சில நேரத்தில் திருச்சபையில் புதிய சாரி யாராவது கட்டணும்ட்டாங்கன்னா 4-5 முறை தோத்திரம் பண்ணுவாங்க. ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, ஏன் இத்தனை முறை தோத்திரம் பண்றாங்க, சாரி தரலையா அப்படின்னு ஒருத்தர். நான் ஒரு சில இடத்துல எனக்கு கேள்விப்பட்டேன். அதே மாதிரி பிரதர்ஸ் கூட, எங்கள் ஒய்ஃப் என்னுடைய வெட்டிங்கு வாங்கி கொடுத்தது, என்ன பிரதர் வந்தவொடனே என்ன பார்த்து சொல்லுவீங்க, ஷர்ட் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவீங்களே, பேண்ட் நல்லா சொல்லுவீங்க, எதுவுமே சொல்லலையே, நானும் அத்தனை முறை உன் பக்கத்தில் உரச்சி பார்க்குறேன், சொல்லவே இல்லையே அப்படின்னு இல்லையா. இன்னைக்கு சிலருக்கு சில விதமான காரியங்களை குறித்ததான பெருமை, சிலருக்கு ஆவிக்குரிய பெருமை. நீங்க நல்லா பாடுறீங்க பிரதர் அப்படின்னு சொன்னா அந்த நரம்பெல்லாம் கொஞ்சம் முறிக்கும் இல்லையா. சிலருக்கு கீபோர்டு நல்லா, பிரதர் உங்களை சொல்லலை, நீங்க ரொம்ப அழகாக தான் வாசிக்கிறீங்க, கீபோர்டு நல்லா வாசிக்கிறீங்கன்னு சொன்னா நம்மையும் அறியாமல் ஒரு பெருமை. நல்லா நீங்க ஜெபிக்கிறீங்க, இந்த சபையில உங்களை மாதிரி ஜெபிக்கணும் யாரும் இல்லைன்னு அப்படியே மண்டெல்லாம் கொஞ்சம் அப்படியே சூடறி நரம்பெல்லாம் முறுக்கின்னு இருக்கிற ஒரு பெருமை இல்லையா. பிரதர் நீங்க நல்லா பேசுறீங்க, அது ஒரு பெருமை. இன்னைக்கு சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான பெருமைகளிலே நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். பிரியமான தேவச்சனமே, ஒரு சமயம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா யுஎஸ்ஏல ஒரு பெரிய பாக்ஸிங் சாம்பியன் குத்துச்சண்டை நடந்தது. அதுல 2 ஆண்டுகள் அந்த குத்துச்சண்டை வீரர் எல்லாரையும் அடித்து விட்டு சாம்பியன் பெற்றுக்கொண்டார். 3ஆவது ஆண்டுக்குள்ளாக அவர் வருகிறார்.
அவனுக்கு விரோதமா இன்னொருவர் எதிராளிகள் வந்தார்கள். அவர் எல்லாரும் அடித்து விட்டார். அந்த பெரிய ஆடிட்டோரியம், ஏசி ஆடிட்டோரியம், அந்த அந்த ஃபென்ஸ் போட்ட மாதிரி இருக்கிற அந்த இடத்துல அவன் கொக்கரிக்க ஆரம்பித்தான். எல்லாரும் கரகோஷம் கட்டுறாங்க. எல்லாருமே ஐயோ இவரை மாதிரி ஒரு பெரிய வேர்ல்டு சாம்பியன் யாருமே இல்லை என்று சொல்லி சந்தோஷமா எல்லாம் கரகோஷம் பண்றாங்க. அப்போ அவன் சொல்லுகிறான், இஸ் there anyone to fight with me? இங்க இருப்பவர்கள் யாராவது என்னிடத்துல வந்து சண்டை போட முடியுமா அப்படின்னு ஒரு கொக்கரித்தான். எல்லாரும் அமைதியானார்கள். அந்த இடத்துல ஒரு சின்ன அப்படி பண்ண கூட சத்தம் கேட்கிற அளவுக்கு நிசப்தம். அப்பொழுது கடைசியில அவனுக்குள்ள பெருமை தலைக்கேறி அவன் அந்த அந்த ஃபென்ஸ் மாதிரி அந்த கயிறு மேலே ஏறி நின்று அவன் சொன்னான், if it is true God in this world, இந்த உலகத்திலே ஒரு உண்மையான கடவுள் என்று இருப்பாரானால் you come down and fight with me என்றான். கடவுளுக்கு விரோதமாய் அவன் சவால் விட ஆரம்பித்தான். எல்லாம் நிசப்தமாக காணப்பட்டது. அப்பொழுது இது மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ், ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் தான். அந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து ஒரு கரிய வண்டு, ஒரு கருப்பு வண்டு நேராக பறந்து வந்தது. அந்த வண்டினுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா நேராக வராது, ஜிக்ஸாக தான் போகும். இங்கேருந்து நேராக இந்த கம்ப்யூட்டர் தம்பிக்கிட்ட போனால் அது சி அப்படின்னு தட்டி விடுவார். நேராக பாஸ்டர் கிட்ட வந்துச்சுன்னா பாஸ்டர் வந்து அப்படி தட்டி விடுவார். அப்புறம் இந்த பக்கம் ஒரு சிஸ்டர் கிட்ட வந்தோன்னா அவங்க தட்டி விடுவாங்க. கடைசியாக போனால் அதுவும் தட்டி விடும். ஜிக்ஸாக போவோம். ஆனால் அந்த வண்டு பாருங்க நேராக வந்தது. அவன் கொக்கரித்து கொண்டிருக்கிற அவனுடைய நெற்றி மேலே அமர்ந்து ஒரே ஒரு கொட்டு டக்குன்னு கொட்டிட்டு வந்த வழியே நேராக போயிட்டு பெரியமானவளே அவன் நுரை தள்ளி சுருண்டு விழுந்து அவன் கீழே செத்து போனான். தேவனுக்கு விரோதமாய் அவன் பெருமை பாராட்டினபடினாலே கர்த்தருடைய ஒரு சிருஷ்டிப்பு இல்லையா. அந்த ஒரு சின்ன வண்டுக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பார், ஏய் உன்னுடைய கேரக்டர் வந்து நான் அப்படிதான் யோசிக்கிறேன், இங்க அங்க போற கேரக்டர் நான் உனக்கு வார்ன் பண்றேன், நேரா போ. அவன் எனக்கு விரோதமாக அவன் கொக்கரித்து கொண்டிருக்கிறான். அவன் நெத்தியில் அமர்ந்து போடு போட்டு அப்படியே வா அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த வண்டு தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நேராக தன்னுடைய காரியத்தை முடித்து விட்டு அவன் வந்து விட்டது. பிரியமான தேவஜனமே, இன்றைக்கு பெருமையான காரியங்களை குறித்து நாம் வாழ்க்கையிலே நம்மை நாமே மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி தானியேல் 4:30, தானியேல் 4:31, தானியேல் 4:33 இப்படியாக சொல்லுகிறது. நல்ல கவனிங்க. அவன் உப்பரிகள் நடந்து கொண்டிருக்கும் போது அவன் கட்டின பில்டிங் எல்லாம் பார்க்கிறான். அவனுடைய பெரிய ராஜ்யத்தை பார்த்துட்டு அவனுக்குள்ளே பெருமை வர ஆரம்பித்தது. அப்பொழுது அவன் பேசுகிற அந்த வார்த்தைகள் வாசிங்க. இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமையின் பிரதாபத்துக்கென்று என் ராஜ்யத்தின் அரமனைக்காக நான் கட்டின மகா பெரிய பாபிலோன் அல்லவா. நல்ல கவனிங்க. ஒரே வசனத்துல 3 முறை தன்னை குறித்து அவன் மேன்மை பாராட்டினான், பெருமைப்பட்டான். அடுத்தது 31 வாசிங்க. அவனுடைய பெருமையான வார்த்தை அவனுடைய ராஜாவினுடைய வாயில் இருக்கும் பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. என்ன கொடுமையான காரியம் பார்த்தீங்களா. அவன் தன்னுடைய வாழ்க்கை குறித்து அவன் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிற பட்சத்திலே இந்த வார்த்தைகள் அவனுடைய வாயில இருக்கும் பொழுது அவன் பேசி முடிக்கல. இந்த வார்த்தைகள் அவன் வாயில இருக்கும் பொழுது வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி கர்த்தர் சொல்லுகிறார், தேவன் கொடுத்த ராஜ்யபாரத்தை அவன் தனக்காக மேன்மை பாராட்டி கொண்டபடியா தேவன் அவனுடைய ராஜ்யபாரத்தை அவனை விட்டு தள்ளி போட்டான். 33 வாசிங்க. அந்த நேரமே அந்த வார்த்தை நேபுகாத் நேச்சாருடைய வாழ்க்கையிலே நிறைவேறிற்று. அவன் மனுஷன் என்று தள்ளப்பட்டான், மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தான், அவனுடைய தலைமயிர் கழுகளுடைய இறகுகளைப் போல மாறிற்று, அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போல் வளர ஆரம்பித்தது, அவன் சரீரம் ஆகாயத்து பணியிலே நடந்தது. ராஜ மேன்மை கத்த கொடுத்திருந்தார். அவன் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை விட்டுவிட்டு தன்னை தேவனுக்கு மேலாக மேன்மை பாராட்டினபடியால் தேவனுடைய ராஜ்யபாரத்தை தள்ளி போட்டு, தேவன் தமக்கு சித்தமானவனுக்கு தான் ராஜ்யபாரத்தை கொடுக்க அவரால் மாத்திரம் முடியும் என்பதை அவன் அறிந்து கொள்ளும் காலங்கள் மட்டும் அவன் மிருகத்தை போல மாட்டை போல அவன்
புல்லை மேய்ந்து கொண்டு ஆகாயத்து பணியில் நனைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பெருமையுள்ளவர்கள் நன்றாக வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. நீ தேவனுக்கு முன்பாக தாழ்மையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய பெருமையான வாழ்வை விட்டு தேவன் பக்கம் திரும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. முதல் காரியம் என்ன? உன் அசுத்தமான பாவம் நிறைந்த வாழ்வை விட்டு பரிசுத்தத்துக்கு நேராக திரும்பு. இரண்டாவது, உன்னுடைய பெருமையான வாழ்வை விட்டு தேவன் பக்கம் திரும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். 3, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். கர்த்தர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை நீ புசித்தபடியால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கிறது. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை அனுபவிப்பா. எத்தனை கொடுமையான காரியம் பாருங்க. ஆண்டவர் ஆதாமை உருவாக்கினார், தன்னுடைய சாயலாகவே உருவாக்கினார். அவன் தனியாக அந்த ஏதேன் தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருப்பதை பார்த்து எல்லா பறவைகள் ஒரு ஜதையாய், மீன்கள் ஜதையாய், மிருகங்கள் ஜதையாய் இருக்கிறதை ஆண்டவர் பார்த்து, ஐயோ இவனுக்கு ஒரு ஏற்ற துணியை உருவாக்க வேண்டும் என்று கர்த்தர் எங்கிருந்து எடுத்தாரு? எலும்பை அவனை அயர்ந்த நித்திர வர வச்சுட்டு, சத்தமா சொல்லுங்க, விலா. ஏன் காலில் இருந்து எடுக்கல? ஒரு கேள்வி. பிரதர், நீங்க என்ன பிரதர் காலில் இருந்து எடுக்க சொல்றீங்க? அவர் விலாலேருந்து எடுத்து லைஃப் பார்ட்னர் என்று ஆண்டவர் வைத்திருக்கும் போதே என்னை அடின்னு அடிக்கிறார், உதைக்கிறாரு, எல்லாம் பண்றாரு. இன்னும் காலில் இருந்து எலும்பு எடுத்துட்டா என்ன பண்ணுவாரு? ஆண்டவருக்கே தெரியுண்டி, நீ என்னுடைய அண்டர் மை ஃபுட் அப்படி வச்சு மெரிச்சு என்னை இன்னும் நசிக்கிடுவார். பிரதர், நான் சொல்றது புரியுதா? சரி, ஏன் மண்டையில இருந்து எடுக்கல? சும்மா சொல்லுங்க. பிரதர்ஸ் எல்லாம் அமைதியா இருக்கீங்க. என்ன பிரதர் பண்றது? பரிதாபமான ஸ்டேட்மெண்ட். ஒரு 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 குடும்ப தலைவன் சொல்றாராம் அவன் ஒய்ஃப் கிட்ட, hey, I am the head of the family, I am the head of the family அப்படின்னாராம். ஒய்ஃப் சொன்னாங்க, சரிங்க, நீங்க தான் இந்த குடும்பத்தின் தலைவர், நான் ஒத்துக்கிறேன், பட் I am the neck of your head என்னாராம். என்னது? உன்னுடைய தலைக்கு கழுத்தே நான் தான் அப்படின்னா. அப்ப கழுத்து திரும்புற பகுதி தான் தலை என்ன ஆகும்? திரும்பி ஆகணும். புரியுதா? புரிஞ்சிச்சா? புரிஞ்சுதான் கொஞ்சம் நல்லா சிரிச்சிருப்பீங்க. சரி, நல்லா கவனி. ஐ ஆம் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. ஆனால் அவங்க சொல்றாங்க, ஓகே நீங்க ஹெட்டாவே இருங்க, நான் வந்து நெக்கா இருக்கிறேன். அப்போ நான் எந்த பக்கம் திருப்புறனோ அப்போதான் உங்க தலை திரும்ப அப்படின்னா. இன்னொரு ஐயா சொன்னார், நான் சொல்றதான் என் குடும்பத்தில் கேட்கணும், எல்லா ஃபைனல் டெசிஷனெல்லாம் மை டிசிஷன் அப்படின்னாராம். அவர் எப்பொழுதுமே அந்த குடும்பத்தில் உங்கள் மனைவி சொல்கிறத கேட்க மாட்டார். அவர் என்ன டெசிஷன் அதுதான். சரி, மனைவி விட்டாங்க, இவர் கொஞ்சம் ஸ்டபனான ஆள், விட்டுட்டாங்க. அப்போ இவருக்குள்ள ஒரு ஆசை, என்ன மாதிரி யாராவது குடும்பத்தில் டிசிஷன் மேக்கர், மனைவி சொல்கிறத கேட்காம ஹஸ்பண்ட் சொல்கிறத கேட்குற மாதிரி அந்த குடும்பம் இருக்குதா பார்க்கறதுக்காக போனார். ஒரு வீட்டுக்கு போனோடனே அந்த அவர் ஒரு பெரிய மனுஷன், அவர் போய் என்ன மாதிரி யாராவது இருக்காங்களா பார்க்கணும். ஒரு வீட்டுக்கு போனோம், கூப்பிட்டுருந்தாங்க, அவரை செய்தி கொடுத்ததுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. சரி, வீட்டுக்கு போனால் அந்த வீட்டில் ஒரு பெரிய கொட்டை எடுத்து ஐ ஆம் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு போட்டு, ஆஹா பரவாயில்ல, என்ன மாதிரியே ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் பேரே போட்டுக்கிறான வீட்டில். சரி, கிட்டவே பார்த்தா கீழே வந்து ஐ காட் பர்மிஷன் ஃப்ரம் மை ஒய்ஃப் அப்படின்னு போட்டிருந்தான். நான் மனைவியின் இடத்துல அனுமதி பெற்றுக்கொண்டேன், நான் தான் குடும்பத்தினுடைய தலைவர் என்பதை என்னுடைய மனைவியின் இடத்துல அனுமதி பெற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு போட்டிருந்தான். ஆடாடார், என்னடா அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதாம் சொல்ற காரியங்களை ஏவாள் செய்து கொண்டிருந்தாள். ஓகே, ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்து கொண்டிருந்தார்கள். தேவன் சொன்ன காரியங்களை கீழ்ப்படிந்து நடந்து கொண்டு வந்தார்கள். தேவன் குளிர்ச்சியான வேளையிலே அந்த ஆதாம் ஏவாளோடு கூட பேசினார், சந்தோஷமாக பேசினார்கள். அவருடைய வாழ்க்கையில பெரிய சமாதானம், பெரிய மனமகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி அவருக்குள்ளே காணப்பட்டது. அவர் சந்தோஷமாக இருந்தார்கள். ஆனா என்றைக்கு சத்துருவால் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாலோ, அவன் மாத்திரம் வஞ்சித்து மட்டும் அமைதியா உள்ள அவன் என்ன பண்ணா, எங்க ரொம்ப பாவம் அந்த மனுஷன், பரிதாபமா தனியாக தான் நல்லா தான் தான், எங்க ரொம்ப டேஸ்டா இருக்குது, ஏய் தொடாத, ஆண்டவர் சொல்லிக்கிற தொடக்கூடாதுன்னு சொல்லிக்கிற, நீ ஏன் தொட்ட? பரவாயில்லைங்க, சாப்பிடுங்க, நான் தானே தரேன், சாப்பிடுங்க. அவ்வளோ ஸ்டபன் இருந்தவன்
இந்த ஏவானுடைய அன்பான வார்த்தைக்கு மயங்கி என்ன பண்ணிட்டான்? அந்த பழத்தை வாங்கி புசித்தான். புசித்த பிறகு அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. பூமியிலே சாபம் வர ஆரம்பித்தது. அருமையாக தேவனோடு கூட உலாவிக் கொண்டிருந்த அந்த கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே விரட்டப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் வியர்வை சிந்தி உழைக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அவருடைய ஆயுசு நாட்கள் குறைந்து போனது. பயம் அவர்களை சூழ்ந்து கொண்டது. பாருங்க, just because of one disobedient, ஒரே ஒரு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனதுனாலே அவருடைய வாழ்க்கையிலே சாபம் வந்தது. தேவனுடைய மகிமையை அவள் இழந்து போனார்கள். தேவனுடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களை, கிருபைகளை இழந்து போனார்கள். அவர்கள் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டார்கள். சுடரொளி பட்டயத்தை ஆண்டவர் காவலாக செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மாதிரி வச்சிட்டார் ஆண்டவர். உள்ள நுழைய கூடாது. பாருங்க எத்தனை பெரிய மேன்மை. இன்னைக்கு just because of one disobedient, ஒரே ஒரு கீழ்ப்படிதல் இல்லாத வாழ்க்கையினாலே, தேவனுடைய வார்த்தையை நாம் அசட்டை பண்ணுவதனாலே, தேவனுடைய வார்த்தைகளை நாம் புறக்கணித்து போவதனாலே எத்தனையோ விதமான வார்னிங், எத்தனையோ விதமான பிளஸிங், எத்தனையோ விதமான வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் இந்த வேதத்தில் வைத்திருக்கிறார் உனக்காக எனக்காக. அதை நாம் நமக்கென்று எடுத்துக்கொண்டு அதை பின்பற்றி கொண்டு தேவனுக்கு பிரியமாய் வாழ முற்படும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மோடு கூட இருக்கும். தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும். தேவனுடைய மகிமை நம்மோடு கூட இருக்கும். மற்றவர்களுக்கு நமக்கு ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் வைத்து வைக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சாபம் அவருடைய வாழ்க்கையிலே வந்தது என்று வேதம் சொல்கிறது. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ம் 22மா? நல்ல கவனிங்க. ஆண்டவர் அமலேக்கியரை கொன்று குவிக்க வேண்டும் என்று சவுல் ராஜாவுக்கு சொன்னார். சவுல் கழுதைகளை தேடிக்கொண்டு ஓடியிருந்த அவனை கர்த்தர் பிடித்து அவன் அபிஷேகித்து, சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக அபிஷேகித்து, இஸ்ரவேல் முழு சாம்ராஜ்யத்துக்கும் அவனை ராஜாவாக கர்த்தர் அவனை அபிஷேகித்து தெரிந்து கொண்டார். எந்த கர்த்தர் தெரிந்து கொண்டாரோ அதே கர்த்தர் அந்த சவுலை குறித்து வேதனைப்பட்டு சாமுவேலுக்கு சொல்லுகிறார். நான் அவளை எல்லாம் அடித்து நிக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொன்னேன். ஆனா ஆடு மாடுகளின் சத்தத்தை நான் கேட்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவனுடைய வார்த்தையை புறக்கணித்து விட்டான். ஆகவே அவனை நான் ராஜாவாக இராதபடிக்கு நான் தள்ளி போடுகிறேன் சொன்னார். சாமுவேல் தீர்க்கதரிசி எத்தனையோ முறை மன்றாடினார். ஆனாலும் கர்த்தர் விடவில்லை. ஆகவே சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை வான் பண்றார். ஏன் இந்த அப்படிப்பட்ட ஆடு மாடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறான் சொல்லும் போது, அவன் பொய் பேசி தேவனுக்கு பலியிடுவதற்காக கொடுத்தவைகளை நான் தனியாக கொண்டு வந்து விட்டேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், பலியை பார்க்கலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலுமே உத்தமம் என்று சொல்லி 23ஆம் வசனத்தை ஒரு வாசிங்க. ஓகே. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியால் அவர் உன்னை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அந்த சமயம் கர்த்தர் சவுலுக்குள்ளே இருந்த ஆவி அவனை விட்டு பிரிந்து எங்க தாவீதுக்குள்ளே ஆண்டவர் வாசம் பண்ண ஆரம்பித்தார். சவுல் மேலே ஒரு பொல்லாத ஆவியை கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14 சொல்கிறது, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார், பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது என்று வேதம் சொல்கிறது. நீ கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னும் ஒரு சில குறிப்புகள் எல்லாம் உண்டு. நேரம் அதிகமாக போய் கொண்டிருக்கிறபடினாலே நான் முடிக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு முதல்ல தேவனுக்கு நேராக, பரிசுத்தத்துக்கு நேராக நீ திரும்ப என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னுடைய பெருமையான வாழ்வை விட்டு தேவன் பக்கம் திரும்ப என்று கர்த்தர் சொல்கிறார். உன் கீழ்ப்படியாத வாழ்விலிருந்து கர்த்தர் பக்கம் நீ திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் தேவன் பக்கம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவன் பக்கம் நாம் திரும்பி தேவனுக்கு ஏற்ற காரியங்களிலே நாம் இணைந்து இருப்போம் என்றால், தேவனுடைய சித்தத்தை அறிந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ளும் என்றால், கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாய் காணப்படுகிறார். அதே நேரத்தில் நிறைய நேரத்தில் பார்க்கும் பொழுது எபேசியர் 4:26-27 கொஞ்சம் வாசித்துருங்க. ம் 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 ம்
கடைசியாக உன்னுடைய கோபமான வாழ்வை விட்டு தேவன் பக்கம் திரும்பு என்று கத்த சொல்கிறார். இன்னைக்கு மதுரை, வேலூர் இப்படிப்பட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா சர்ன்னு கோபம் வருது. ஏன்னா இது கந்தக பூமின்னு சொல்றாங்க இல்லையா? இந்த பக்கம் பார்த்தா மலை, குளிர். வேலூர்ல இருக்கிற ஜனங்க உலகத்தில் எந்த பாட்டிலையாவது வாழ்ந்துருவாங்க. ஏன் தெரியுமா? இங்க குளிரும் இருக்கும், காலங்காத்தால குளிர், டே டைம் வெயில் இல்லையா? இந்த ஸ்கின் என்ன ஆகும்? வெயில் குளிர் மாறி மாறி எல்லாம் செட் ஆகிடும். அதனால அண்டார்டிகாவில் போய் விட்டா கூட நம்ம வேலூர் ஜனங்க வாழ்ந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? பாலைவன பகுதியில் எத்தனை போய் கல்ஃப் கண்ட்ரியில் விட்டாலும் கூட வேலூர் ஜனங்க வாழ்ந்துருவாங்க இல்லையா? ஆம் பிரியமானவர்களே, அதனால சில டைம்ல பார்த்தீங்கன்னா கோபம் சுர்ரு வருகிறது. நான் என்னுடைய குழந்தை மாருதி கார் வைத்திருக்கும் போது என்னுடைய மனைவி 2 குழந்தைங்க சின்ன பிள்ளைங்க அவங்கள எடுத்துக்கொண்டு சத்துவாச்சாரி பகுதியில் இப்படி டர்ன் பண்றேன். ஒரு ஆட்டால் 5 வாலிபர்கள் வேகமாக வந்து டர்ன் பண்ணாங்க. எனக்கு அப்படியே உயிர் போற மாதிரி சடன் பிரேக் போட்டு நிறுத்திட்டேன். இல்லைன்னா அடிச்சுட்டுப்பாங்க. நான் கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு அப்பா பெரும் மூச்செல்லாம் எடுத்துட்டு இப்படி திரும்பி பார்த்துட்டு, என்ன தம்பி அப்படிதான் சொன்னாங்க. அதில் இருக்கிற ஒருத்தன், ஏன் மச்சான் அந்த சொட்டத்தலையும் எனக்கு சொல்கிறான் பாரா என்னடா அப்படின்னு எல்லாரும் 5 பேர் இறங்கிட்டாங்க கடகடன்ட்டு. நான் என்ன பண்ண கையெடுத்து கும்பிட்டேன். ஏன்னா மனைவி இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க. தப்பு என் மேலே கிடையாது, தப்பு அவங்க மேலே. அவங்க குடிச்சிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன பண்ணேன், சாரிப்பா என் மேலே தான்ப்பா தப்புன்னு அது சொல்லிட்டு வண்டி எடுத்துன்னு போய் நினைக்கிறாங்க. இன்னைக்கு இன்னொரு டெக்னிக் ஒன்று இருக்குது. யாராவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்க அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளை பார்த்து என்ன பண்ணுறாங்க, முன்கூட்டியே திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ நமக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் வருது, உண்மையிலே அவன் தப்பு பண்ணானா நம்ம தப்பு பண்ணுமா? கோபம் சர்ன்னு வருகிறது. ஏதோ ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டான், அவன் கோபம் அப்படியே மூக்கு மேலே. சிலர் பார்த்தா கோபம் ஒரு மூக்கெல்லாம் வேர்த்துக்குது. கண்டுபிடிச்சிருக்கீங்களா? நான் பார்த்துருக்கிறேன் ஒரு சிலருக்கு இந்த மூக்கு மட்டும் தான் வேர்க்கும், அப்படியே புள்ளியா இருக்கும். ஒரு முறை கவனிங்க, இந்த சொட்டத்தலையன் சார் வந்து பிரதர் வந்து சொல்லிட்டுக்கிறாரு, யாராவது மூக்கு வேர்க்குதான்னு ஒரு முறை ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேற எங்கேயும் முகத்தில் வேர்க்காது, மூக்கு மேலே மட்டும்தான் வேர்க்கும். கோபம் சர்ன்னு கோபம். ஏதாவது ஒன்று பண்ணிட்டா அப்படியே திரும்புறது கோபம். சின்ன பிள்ளைங்க பெற்றோர்கள் சொல்லிட்டா டக்குன்னு அப்படி சொல்லணும், திரும்புது. நீ என்ன படிச்ச, நீ இவ்வளவுதான் படிச்சிருக்கிற, நான் இவ்வளவு படிச்சிருக்கிறேன். பெற்றோரை பார்த்து சொல்றாங்க கோபம் இல்லையா? அந்த கோபத்தினால பிரிந்திருக்கிற குடும்பங்கள் பயங்கரம். ஒரு சமயம் இந்த கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் அப்போ அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நான் சென்ட்ரல் சர்ச்சில் வந்து குயர் மெம்பர், பேஸ் சிங்கர். ஐ வாஸ் அ பேஸ் சிங்கர். அது முன்னாடி ரொம்ப அழகாக தான் பாடியிருந்தேன். அந்த பேஸில் இருந்த ஒரு குயர் மெம்பர் இறந்துட்டார். எங்கள் அண்ணன் வந்து டேய் நீ போ பேஸில் போய் பாடுனார். அதுலேருந்து பாடி எங்கள் வாய்ஸ் எல்லாம் கட்ட குரலாக மாறி போச்சு. அப்போ நாங்கள் குயர் போய் எங்கள் கிறிஸ்மஸ் அப்போ நாங்கள் உட்காந்து பாடினுக்கிறோம். கேத்தலிக் பிஷப் வந்திருக்காங்க, சிஎஸ்ஐ பிஷப் வந்திருக்காங்க. ஜெயில் கைதிகள் 1500 பேருக்கு அந்த கிறிஸ்மஸ்க்காக பிரியாணி அன்னைக்கு போடுறாங்க. ஸோ எல்லாரும் அழகாக உட்காந்துக்கிறாங்க. நாங்கள் அந்த குயர் வந்து மேலே ஏறத்துக்கு முன்னாடி கீழே இருந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம். இது இவ்வளோ கைதிங்க, அப்பா என்னன்னா குற்றம் பண்ணி வந்தாங்களோ தெரியலையே அப்படின்னு பக்கத்தில் ஒரு ஜெயிலர்கிட்ட நான் விசாரிச்சுன்னுக்கிறேன். அப்போ தான் ஒவ்வொருத்தரும் டிசைனாக சொல்கிறாரு. ஒருத்தர் வந்து அவங்க தாய்கிட்ட குடிச்சிட்டு போய் காசு கேட்டாங்களாம், கொடுக்கலையாம். ஒரே போடு போட்டான்னு அம்மா இறந்துட்டாங்க, அப்பா இறந்துட்டாங்க, தாத்தா இறந்துட்டாங்க. அண்ணனை கொலை பண்ணவங்க, மனைவியை நடத்த மேலே சந்தேகம் வந்து மனைவியை கொண்டு போட்டவர்கள், காசு கேட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு கொண்டு போட்டவர்கள், சொத்து தகராறில் கொண்டு போட்டவர். இதெல்லாம் அநேக ஸ்டோரி கேட்டுக்கும் போது ஒரே ஒரு வாலிபன் வந்து என்ன பண்ணாங்க, கடகடன் பைபிள் எடுத்துன்னு போயிட்டு அந்த டேபிள் மேலே வைக்கிறாங்க, தண்ணி எடுத்துன்னு வைக்கிறாங்க, பூச்செடி அந்த செண்டு எடுத்துன்னு வைக்கிறாங்க. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், இவர் யாருங்க, வெள்ளை போட்டுன்னு ஆஃப் ட்ரௌசர் ஒன்று போட்டுன்னு வேக சுறுசுறுப்பார், யாருங்கன்னு. அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னை ஆட வைத்து விட்டது. அவர் சொன்னார், அவர் திருமணமாகி 6 மாதம் அதான் ஆச்சு. அவர் பிஇ இன்ஜினியர், ரொம்ப தங்கமான மனுஷன், அவர் கோபமே வராது. அவருடைய மனைவி ரொம்ப நல்ல ஒரு மனைவி, ஹஸ்பண்ட் சொல்றதெல்லாம் கீழ்ப்படுகிற ஒரு மனைவி. ஆனா அந்த குறிப்பிட்ட ஒரு நாளில் மனைவி வீட்டில் இருக்கும் பொழுது இவர் வந்து வேலை ஸ்தலத்தில் பலவிதமான ஸ்ட்ரெஸ் வந்தனால அவர் டியூட்டியை முடிச்சுட்டு வேகமாக அந்த கோபத்தோடு கூட ஸ்ட்ரெஸ்ஸோடு கூட வீட்டுக்கு போயிருக்கிறார். வீட்டுக்கு போனால் கதவு திறந்துருக்கு. அவன் மனைவி பேரை சொல்லி கொண்டு போய் கொண்டிருக்கிறார். ஹாலில் பார்த்தாரு இல்லை, டைனிங்கில் பார்த்தாரு இல்லை, ஃபர்ஸ்ட் இருக்கிற ரூமில் பார்த்தா இல்லை, கடைசியில் போனால் குக்கர் சவுண்டு கேட்குது. ஓ இப்போ கிச்சனில் இருப்பான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வேகமாக போகுது. மனைவி வந்து காய்களை நறுக்கி கொண்டிருக்கிறாங்க.
குக்கர் சவுண்டு வந்து கொண்டிருக்கிறது. இவன் நேரா வந்து சொல்றான், என்னம்மா நான் இப்படி கூட்டினே வரனே, காதை கேட்கலையா அப்படின்னு கேட்கும்போது அவன் டென்ஷன்ல வந்திருக்கிறான். என்றைக்கும் பேசாத மனைவி அன்றைக்கு எங்க இந்த குக்கர் சத்தம் அதிகமா இருக்கும்போது எனக்கு எப்படி காது கேட்கும், அவ்வளவுதான். she raised her voice. அந்த மனைவி வச்சு இந்த கத்தி எடுத்து ஒரே வெட்டு, இந்த தலை துண்டா போய் விழுந்து போச்சு. கொஞ்ச நேரம் அவர் என்ன பண்ணான்னு தெரியல. சிறிது நேரம் கழிச்சு அவர் நிதானத்தில் வந்த பிறகுதான் தன்னுடைய மனைவியை நான் கொன்று விட்டேன் நினைத்து அந்த கழுத்தை அந்த தலையை தூக்கி கொண்டு மார்பிளை வச்சு ஓன் கதறி அழுதார். அவரும் போய் போலீஸில் சரணடைந்தார். அவருடைய நன்னடத்தையின் விஷயமாக சீக்கிரத்தில் அவரை விடுதலை செய்யலான்ட்டு யோசித்து இருக்கிறாங்க. ஐயா நல்ல தங்கமான மனுஷன், அவருடைய கோபத்தினாலே அவருடைய மனைவியை எழுந்து போயிட்டார் அப்படின்னு சொன்னான். இன்னைக்கு எத்தனை பேர் நம்முடைய கோபத்தில் கணவன் மனைவி பிரிந்திருக்கிறோம் இல்லையா? எத்தனை பேருடைய கோபத்தினாலே பிள்ளைங்கள் நம்மை வெறுத்து தள்ளி இருக்கிறார்கள். எப்போ பார்த்தாலும் பிள்ளைங்களை வந்து நீ உருவிட மாட்ட, நீ உருவிட மாட்ட, பக்கத்து வீட்டில் வந்து பொண்ணு பாரு எப்படி படிக்கிறா, நீ படிக்கிறியா, நீ உருவிட மாட்டேன்னு சொன்னால் கண்டிப்பாக அவனோட வார்த்தைகள் நிறைவேறும். பிள்ளைங்க உருவிட மாட்டாங்க. பிள்ளைங்க ஃபெயில் ஆகிட்டானா கவலைப்படாதீங்க, அவளை தட்டி கொடுங்க. நீ ஆண்டோடைய பிள்ளை, நீ இன்னும் கொஞ்சம் படி, ஆண்டவனுடைய ஆசீர்வாதத்தை உயர்த்துவார். தட்டி கொடுங்க, என்கரேஜ் யுவர் சில்ட்ரன். நீ ஆண்டோடைய பிள்ளை, நான் உங்கள்கிட்ட தேவனுடைய சமூகத்தில் ஜெர்மனி ஆண்டவர் கொடுத்த பொருத்தனையின் பிள்ளை. நீ கவலைப்படாத, மற்றவளை பற்றி கவலைப்படாத, நீ படிமா, மம்மி இருக்கிறேன், டாடி இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளை நாம் தட்டி கொடுக்கும் போது கர்த்தர் அந்த குழந்தைகளுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் தருவார். முழங்கால் படிட்டு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. என் பிள்ளைங்களுக்கு வந்து ஐம் சாரி பெருமையாக சொல்லலை, பிள்ளைங்க எது கேட்டாலும் நான் முதல்ல சொல்கிற காரியம், டாடி மம்மி சம்பாரிச்சாலும் ஆண்டவர் கொடுத்தா தான் நாங்கள் உங்களுக்கு தர முடியும். முட்டி போட்டு ஜெபம் பண்ணு, உனக்கு என்னென்ன வேணும் லிஸ்ட்டு போட்டு ஜெபம் பண்ணு, ஆண்டவர் நிச்சயமாக தருவார். ரெண்டு பிள்ளைங்களை கொடுக்கணும்னு போடி போய் முட்டி போட்டு ஜெபம் பண்ணணும். ஜீசஸ் எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், அது வேணும்னு சொன்னால் அதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துருவேன். புரியுதா? ஸோ ஆண்டவர் எங்கிட்ட பேசினார், உனக்கு சொன்னார் பத்தியா, லார்ட் ஆன்சர் யுவர் ப்ரேயர் சொல்லும்போது அந்த சின்ன வயசுலேயே நான் ஜெபித்து நான் தேவனுடைய சமூகத்தில் காரியங்களை பெற்றுக்கொள்கிறேன் என்ற அந்த காரியங்கள் வர வேண்டும். என்னுடைய மனைவிக்கு தெரியாது, என்னுடைய குழந்தைங்க சின்ன பிள்ளைங்கள 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது அவன் தலைமையில கை வச்சு அவனுக்காக ஜெபம், லைஃப் பார்ட்னருக்காக ஜெபம். அவன் 8th படிக்கும் போதே ஆண்டவர் உலக பிரகாரமாக நாங்கள் பெற்றோர்கள் தான் ஆண்டவரே, பட் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மை சில்ட்ரன். நீங்கள் தான் என்னுடைய குழந்தைகளை கொடுத்தீங்க, அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் தான்ப்பா லைஃப் பார்ட்னர் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்துலேருந்தே ஜெபித்து கர்த்தர் அவனுக்கு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னரை கொடுத்துருக்கிறார். அவள் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அடுத்த மகள் இப்போ படித்து கொண்டிருக்கிறாள், அவளுக்காக ஜெபம். என்னோட மனைவி தூக்கிடுவா, ராத்திரி 12 மணிக்கு பிறகு குழந்தைங்க மேலே தலைமையில கை வச்சு நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு பிள்ளைங்களை வந்து ஏதோ கர்த்தர் நம்ம திருமணமாயிற்று குழந்தைகளை பெற்றெடுத்தோம் கிடையாது. தேவன் கொடுத்த ஈவு, தேவன் கொடுத்த பிச்சை. ஆகவே உங்களுடைய குழந்தைகள் நீங்க பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, God is responsible. நீங்க வந்து கணக்கு கொடுக்கவர்களாய் காணப்படுவீர்கள். நான் உனக்கு குழந்தைகளை கொடுத்தேனே, அவளை எனக்குள்ள வளர்த்தாயான்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னை நிற்க வச்சு கேள்வி கேட்பார். என் பெற்றோர்கள் அப்படி எங்களை வளர்த்ததுனால தான் இந்த இயேசுனுடைய வார்த்தைகளை சுமகிற கழுதையாய் கத்து தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவச்சனமே, உன்னுடைய கோபம் மாற வேண்டும் என்று கத்த சொல்லுகிறார். எபேசியர் 4:26-27 சொல்கிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். இன்னைக்கு கோபத்தினாலே எத்தனையோ பேர் சொந்த உறவுகள் பேசாம இருந்திருப்பீங்க இல்லையா? சொந்த பெற்றோரிடத்துல பேசாம, சொந்த கணவனிடத்துல பேசாம இல்லையா? கோபம் வந்து மனுஷனுக்கு இயல்பு. ஆனா உடனே என்ன பண்ணினோம், அதை அதிகப்படுத்தினா இட் லீட்ஸ் டு சின், அது பாவத்துக்கு உன்னை கொண்டு சென்று விடும். ஆம் பிரியமானவர்களே, எத்தனை பேர் கோபத்தினாலே பேசாமல் இருக்கிறீங்களோ தெரியாது. அந்த சர்ச் முடிச்ச உடனே யார் யார்கிட்ட இது வரைக்கும் வைராக்கியமே பல ஆண்டுகள் பேசாமல் இருந்தீங்களோ அவங்களுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ண போகிறீங்க. ஃபோன் பண்ணி சொல்ல போகிறீங்க, ஐம் சாரி. ஒரு உங்கள் சொந்த ரத்தம் அக்கா கிட்ட பேசாமல் இருந்திருக்கலாம், ஏதாவது காரியம். உங்கள் அண்ணங்கிட்ட பேசாமல், அப்பா கிட்ட பேசாமல் இருக்கலாம், அம்மா கிட்ட பேசாமல் இருக்கலாம், மாமியார்கிட்ட பேசாமல் இருக்கலாம். என்ன சும்மா இது நோண்டினே இது மாமியார் தொத்தி விட்டோம் வீட்டை விட்டு சில பேர் இல்லையா? அந்த மாமியாருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் பேசணும். அப்போ தான் தேவனுடைய ஆசீர்வாதம் உன்னுடைய குடும்பத்தில் வந்து இறங்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு சர்ச் முடிச்ச பிறகு இது ஒரு எக்ஸசைஸ் உங்களுக்கு. பிரதர் சொல்லியிருக்கிறாரு, யார் யார்கிட்ட பேசலை அவங்களுக்கு ஃபோன் பண்ணி முதல்ல ஒருவேளை அவங்க தப்பு பண்ணியிருக்கலாம், நீங்கள் தேவனுடைய பிள்ளை,
மற்றவர்களுக்கு உனக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைங்க, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைங்க, நீங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. சாரி, அன்னைக்கு அன்னிலேருந்து பேசவே இல்லை, ஐ எம் சாரி, என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்கள் வீட்டுக்கு வரலான்னுக்கிறோம். போங்க, ஏதாவது ஸ்வீட் கீட்டு வாங்கி போய் கொடுங்க, ஒரு ஐக்கியத்தை உருவாக்குங்க. நீ சமாதானம் இல்லாமல் சண்டை பண்ணி கொண்டு நீ கம்யூனியன் எடுத்தனா பிரயோஜனமே கிடையாது. ஓகே, அப்போ முதல் காரியம் என்ன சொல்லுங்க பாலாம்? பரிசுத்தத்துக்கு நேராக திரும்பு. ரெண்டாவது, பெருமையுள்ள வாழ்வை விட்டு தேவன் பக்கம் திரும்பு. 3, உன்னுடைய கீழ்ப்படியாத வாழ்வை விட்டு கர்த்தர் பக்கம் திரும்பு. 4, உன்னுடைய கோபத்தை விட்டு தேவன் பக்கம் திரும்பு. நாம் கண்களை மூடலாமா? தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த 4 காரியங்களில் என்னிடத்தில் என்னென்ன காரியங்கள் உண்டு என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே எல்லாவற்றும் பலிபீட தண்டில் வைக்கிறேன்னப்பா. உமக்கு பிரியமுள்ள ஒரு மகனாய், உமக்கு பிரியமுள்ள ஒரு மகளாய் என்னை மாற்றுங்க. நாம் ஜெபிக்கலாமா? இது உங்களுடைய நேரம். ஒரு நிமிஷம் நீங்கள் ஜெபிக்க போறீங்க. தேவனுடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து ஜெபிக்க போறீங்க. என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற இந்த கசப்பான அனுபவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க, எரிச்சலிருந்து விடுதலை தாங்கப்பா, கோபத்திலிருந்து விடுதலை தாங்க, பெருமையான வாழ்வை விட்டு விடுதலை தாங்க, அசுத்தமான வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரே பரிசுத்தத்தை திரும்ப எனக்கு கிருபை தாங்க, எனக்குள்ளே தாழ்மை தாங்க ஆண்டவரே. ஆண்டவர் கீழ்ப்படுகிற ஒரு மகனாய் மாற்று, வசனத்தின்படி என்னோட வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்கிற ஒரு மகனாய் மகளாய் என்ன மாற்றுங்க. நம்ம கேட்கலாமா? உங்களுடைய சுகவீனங்கள் இருந்தாலும் சரி, பலவீனங்கள் இருந்தாலும் சரி, இப்போ நான் ஜெபிக்க போறேன். கர்த்தர் அதிலிருந்து ஒரு பெரிய விடுதலை உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆண்டவருடைய கர்த்தரை விசுவாசிங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ வல்லமை நம்ம அதில் கடந்து வர போகிறது. உடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா விதமான வருத்தங்கள், வேதனைகள், வலிகளிலிருந்து, வியாதியிலிருந்து கர்த்தர் விடுதலை தரப்போகிறார். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசு ராஜா உமக்கு நன்றி. இயேசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலே உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. வியாதியோடு கூட, கஷ்டத்தோடு கூட ஆண்டவரே, கண்ணீரோடு கூட ஆண்டவரே, பலவிதமான கேள்வி குறிகளோடு கூட வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று, உன்னை அதிசயங்களை காண செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லுகிறேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வியாதியின் மத்தியிலே, வேதனைகள் மத்தியிலே, கஷ்டத்தின் மத்தியிலே இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். தேவ வல்லமையோட சரீரத்திலே கடந்து வரும்படி ஜெபிக்கிறேன். Lord, you touch them, Father, you heal them, Lord. அவருடைய கண்ணீரிலிருந்து விடுதலை தருவீராக, அவருடைய வியாதியின் கூறிலிருந்து விடுதலை தருவீராக. கர்த்தர் கிருபையாய் காத்துக்கொள்ளும். என்னுடைய ஜெபத்தை கேட்டீர் என்று விசுவாசிக்கிறோம். அருமையான பாஸ்டர் சாமுக்காக ஜெபிக்கிற, மனைவிக்காக ஜெபிக்கிற, முழு குடும்பத்தை ஆசீர்வதியும். அவர்களுக்கு நீ கொடுத்துக்கிற தரிசனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற நாங்கள் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்வீராக, இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya, praise the Lord, hallelujah, thank you Jesus. என்னுடைய உள்ளத்தில் பாரத்தோடு கூட நான் எவைகளுக்காக ஜெபித்துக் கொண்டு இருந்தேனோ கர்த்தர் வார்த்தைகளாய் வெளிப்படுத்தி இருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும். பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். நாம் மனம் திரும்பாமல் ரகசியமாய் செய்கிற பாவங்கள் நம்முடைய எலும்புகளோடு கூட குழியில் படுத்துக்கொள்ளும். நம்மை மறுரூபப்படுத்தாதபடி அவைகள் தடுத்துவிடும். கரங்களை உயர்த்தி, நான் பரிசுத்த, ஆகையால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராயிருங்கள். பெருமையான சுபாவம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை தடுத்து போடுகிறது. தாழ்மையான ஒரு சுபாவம் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. கீழ்ப்படிதல் நமக்குள் காணப்பட வேண்டும். கோபம், மூர்க்கமான அந்த குணம் நம்ம விட்டு விலகணும். இன்னைக்கு குடும்ப உறவுகள் சிதைந்திருப்பதற்கு காரணம் இந்த கோபம். நேற்று பாரத்தோடு மனதில் சிந்தித்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையில் இந்த மாமியார் மருமகள் உறவுகள், ஆண்டவரே, குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுகள் எல்லாமே சீர்குலைந்து போயிருக்கிறது. ஆண்டவரே, இவைகளெல்லாம் சரிப்படுத்தப்படணும். கர்த்தர் சரியா வார்த்தைகளை கொடுத்தார். எப்போ ஆதாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருந்தவன் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாம மனைவிக்கு கீழ்ப்படிஞ்சானோ அதோடு அந்த உறவு பாதிக்கப்பட்டது. கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, எங்களுக்கு உங்களுடைய வார்த்தைகள் முக்கியம் ஆண்டவரே. இன்றைக்கும் நீர் எங்களோடு கூட பேசி இருக்கிறீர். பாவத்திலிருந்து மனம் திரும்பு, பெருமையிலிருந்து தாழ்மை கொள்வா, கீழ்ப்படிதல் இரு. நீ பலி செலுத்துவதை பார்க்கலாம், நீ ஊழியம் செய்வதை பார்க்கலாம்,
கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது நல்லது. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இந்த வருடத்தின் துவக்கத்தில் தகப்பனே, எங்களுடைய திருச்சபைக்கு, எங்களுடைய குடும்பத்திற்கு, ஆண்டவரே, ஒவ்வொரு தனிப்பட்ட ஆத்துமாக்களுக்கு என்ன வார்த்தைகள் தேவையோ பேசுகிறவர் கர்த்தர். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரபதனம சந்தனமரலதி அந்தனமா. ஆண்டவரே, வார்த்தைகளை கேட்ட வண்ணமாக திரும்பி சென்று விடாமல் ஆண்டவரே கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க தேவன் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. ஆண்டவரே, எங்கள் திருச்சபையிலே நீர் ஆண்டவரே அதிகமாய் நேசிக்கிறீர், ஆதலால் தான் பேசுகிறீர். ஹல்லேலூயா. எங்கள் தேவன் பேசுகிறார் என்றால் எங்கள் தேவன் நேசிக்கிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆண்டவர் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவருக்கும் கர்த்தர் தருவீராக. எங்கள் திருச்சபை உமக்கு பிரியமானதாய் ஆண்டவரே காணப்பட உதவி செய்யும். இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை அற்புதமாய் ஏற்ற வார்த்தைகளை எங்களுக்காக பகிர்ந்த அன்பு ஆண்டவரே தேவனுடைய தாசர் அண்ணன் ஜேக்கப் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பல ஆண்டுகளாக அவருக்குள் இருக்கிற அபிஷேகம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டு இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்னும் ஆண்டவர் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் ஊழியத்திலே இன்னும் அநேகமாய் கர்த்தருக்காய் ஆண்டவரை ஜொலிக்கிற காலங்களாய் வருகிற காலங்கள் மாறட்டும். அவருடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாறட்டும். நல்ல ஆரோக்கியம் உண்டாகட்டும். அன்பு சகோதரி ஆசீர்வதியும், அருமை பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, குட் நியூஸ் டு த நேஷன் என்கிற ஆண்டவர் அந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் மத்தியிலே பயன்படுத்தின தேவன் இன்னும் பல இடங்களுக்கு, தேசங்களுக்கு பயன்படுத்துகிறார். வந்த ஒவ்வொருவரையும் உம்முடைய நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். எல்லா கனம் துதி மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனது அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அற்புதமான வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட விசேஷமாய் இன்றைக்கு நம்மத்திலே தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட அன்பு தேவதாசரோடு, குடும்பத்தோடு, ஊழியங்களோடு என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.